அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதனால் நீங்கள் எதிர்பாராது நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்கள் கூட வெற்றிகரமாக நடந்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைகிறாருங்க. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9க்குரியவர் சுக்கிரன், ராசிக்கு 4, 7க்குரியவர் குரு, இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நிகழ இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடக்கவே நடக்காது என்றிருந்த விஷயங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக நடைபெற்று வெற்றி காண இருக்கீங்க. வீட்டில் வசதி வாய்ப்புகள் கூட இருக்குது. அதே போல் பகைவர்கள் பலம் குறையுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் யோக பலன்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குது. தொழில் வணிகத்தில் லாபமும் முன்னேற்றமும் உண்டுங்க. 7ல் சுக்கிரன் இருப்பதால கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்குங்க. கருத்து வேற்றுமை அமைய இருக்குது. நண்பர்களுடைய உதவி கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சூரியன் சனி இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கும் சூரியன் 6ஆம் இடத்தில் சனியோடு இணைந்திருப்பதால ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுங்க. தொழிலில் சிறப்பாக நடந்தாலும் போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தருணம் என்றாலும் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. எந்த விஷயத்தையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையோடு செய்வதன் மூலமாக எதிர்பாராத வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை புதனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துது. அதே போல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் விரையாதிபதி மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க. ஆனால் அவை சுபய விரயங்களாகவே அமைய இருக்குது. அந்த காலகட்டங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாங்க. கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்பட்டவர்கள் உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடுங்க. எதிர்மறை சிந்தனை அதிகரிக்க இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அப்படியே திட்டமிட்டாலும் தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலை மாறி தற்போது நடைபெறாது என்ற காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடைபெற்று முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் என்றால் ஜென்மத்தில் கேது இருப்பதால எதையும் போராடியே முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் புதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் நீச்ச பெறும் இந்த வேளையில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டுமானால் நீச்சம் பெற வேண்டும் அல்லது வலிமை இழக்க வேண்டுங்க. அந்த அடிப்படையில இப்போது நீங்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை இந்த ராசிநாதனுடைய நீச்ச சஞ்சாரம் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குது. அதாவது கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சூரியன்
ரோகாதிபதி சனி இந்த இரண்டும் இணையும் நேரம் ரோக நிர்வத்திற்காக பரிகாரம் செய்வது நல்லதுங்க. ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லதுங்க. தொழில் போட்டிகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். முதலீடு சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் பெரியோர்களிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. இந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்து விடாமல் ஒரு முறை இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. அது பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்றும், ஏனென்றால் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றமும் இறக்கமும் தொடர்கதையாய் வரும் நேரம் என்பதால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. எனவே சகோதர சச்சரவுகள் அகல இருக்குதுங்க. உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவிற்கு வருங்க. சென்ற காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வர இருக்குதுங்க. என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்குங்க. பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக முடிய இருக்குது. அதே போல் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க. பழைய வாகனங்கள் செலவு வைக்கிறது என்று கருதி புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் ஏற்படுதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால வசதி வாய்ப்புகள் பெருக இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான சுக்கிரன் தனவரவு வருவதற்கு வழிகாட்டுவாருங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்க இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. அதே போல கலைஞர்களுக்கு போட்டிகளுடைய வெற்றி கிடைக்கும். பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் நீங்க. பிரபலமானவர்கள் பின்னணியாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.